ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான நியூஸ் ஆனது தமிழக மக்களுக்கு வெளியாகிருக்கு. அதுவும் குடிமகன்களுக்கு தான் வெளியாகிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய பல வருட ஏக்கம் நிறைவேற போகுது. இனி டாஸ்மார்க்கில் இந்த மாதிரி புதுசாக தான் இருக்க போகுது. ஸோ அப்படி என்ன புதுசாக இருக்க போகுது, அப்படி என்ன ஆசை நிறைவேறும் அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க என்ன நியூஸ் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் பிடித்திருக்கோ பிடிக்கவில்லையோ குறிப்பிட்ட மதுபான வகைகள் மட்டுமே விற்கப்படுவது வழக்கம். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நிறுவனங்களுடைய பிராண்டுகளுக்கோ அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தது. இந்த சூழலில் புதிதாக 54 நிறுவனங்களில் மதுபானங்களை விற்பனைக்கு கொண்டு வர டாஸ்மாக் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா பாணியில் வெளிநாட்டு மதுபானங்கள் அதிக அளவில் இடம்பெறும் என்பது குறிப்பிடப்படுது. தமிழகத்தில் மதுபான விற்பனையை டாஸ்மாக் நிறுவனம் தான் மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான மணமகிழ் மன்றங்களில் டாஸ்மார்க்கில் இருந்து தான் மதுபானங்கள் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த வகையில் டாஸ்மாக் கடைகளில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் விஸ்கி, பிராந்தி, ரம், ஒட்கா, பீர் உள்ளிட்ட மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருது. ஆனால் குடிமகன்கள் பொறுத்தவரை குறிப்பிட்ட சில நிறுவனங்களில் மதுபானங்களை மிகவும் விரும்புகிறார்கள். மீதமுள்ள நிறுவன மதுபான வகைகள் போதுமான வரவேற்பை பெறவில்லை. வேறு வழி இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் வாங்கி செல்பவர்களே அதிகமாக இருக்காங்க. குறிப்பாக தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, புத்தாண்டு போன்ற பண்டிகை காலங்களில் தான் விற்காத சரக்குகள் எல்லாம் விற்பனையாகும். மற்ற நேரங்களில் பெரும்பாலும் மக்களுக்கு பிடித்த சரக்குகளே அதிக விற்பனையாகும். குடிமகன்களுடைய பெரிய குறை என்றால் புதுச்சேரி, கர்நாடகம், ஆந்திரா மற்றும் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் விற்பனையாகக்கூடிய பிரபல நிறுவனங்களின் மதுபான வகைகள் தமிழகத்தில் கிடைப்பதில்லை என்பதுதான். அந்த ஏக்கத்தை தீர்க்க டாஸ்மாக் நிறுவனம் இப்போ முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் கசிந்திருக்கு. பிற மாநிலங்களில் அதிக விற்பனையாகக்கூடிய மேலும் 54 நிறுவனங்களின் மதுபான வகைகளை டாஸ்மாக் பல்வேறு கட்டங்களாக அறிமுகம் செய்ய போவதாக தகவல்கள் கசிந்திருக்கு. விரைவில் மதுபானங்கள் டாஸ்மாக் மதுக்கடைகள் மற்றும் மணமகிழ் மன்றங்களுக்கு வரப்போகுது. இந்த தகவல்கள் தான் இப்போ காட்டு தீ போல சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகுது. அதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணேன். இது குறித்து டாஸ்மாக் மூத்த அதிகாரிகள் கூறும்போது, வாடிக்கையாளர்களுடைய விருப்பம் கடந்த சில ஆண்டுகளில் மாற்றம் அடைந்திருக்கு. பிரீமியம் மற்றும் வரவேற்பு அதிகம் உள்ள பிராண்ட் மதுபானங்களை கேட்பதாக எங்களுக்கு தகவல்கள் வந்துள்ளது. எனவே அவர்களுடைய தேவையை அறிந்து நாங்கள் விரிவான ஆலோசனை நடத்தி புது மதுபான வகைகளை அறிமுகம் செய்ய முடிவெடுத்துள்ளோம் என்று கூறியிருக்கிறாங்க. ஸோ டாஸ்மாக் மூத்த அதிகாரிகள் இது கூறினது இப்போ சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாற்றமானது பார்க்கப்படுவதாக நிறைய தகவல்கள் கசிந்திருக்கு. ஆக்சுவலி தமிழகத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் நீண்ட காலமாகவே எழுந்து வந்த குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காணக்கூடிய நோக்கில் தான் அரசு இந்த மாதிரி சீர்திருத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவது குறிப்பிடப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்ற மாற்றங்களை படிப்படியாக செயல்படுத்தக்கூடிய வகையில் மது விற்பனை நடைமுறைகள், ஊழியர் நலன் மற்றும் நிர்வாக வெளிப்படைத்தன்மை தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதும் இதில் அடங்கியிருக்கிறது. மது பாட்டில்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக தொகை வசூலிக்கக்கூடிய நடைமுறையை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருது. மாநிலம் முழுவதும் செயல்பட்டு வரக்கூடிய 4048 டாஸ்மாக் கடைகளில் சுமார் 1500 முதல் 1700 கடைகளில் இந்த நடைமுறை நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை, சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மண்டலங்களில் இதற்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் கோவை மற்றும் மதுரை இந்த மாதிரியான பகுதிகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல முன்னேற்றமானது ஏற்பட்டிருக்கு. அதாவது கோவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதுரை இந்த மாதிரியான மண்டலங்களில் கூட சவால்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அடுத்த 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிந்திருக்கு. அதே போல் டாஸ்மாக் ஊழியர்களுடைய ஊதிய உயர்வோடு கடைகளுடைய வாடகை மற்றும் மின்சார செலவுகளை அரசே ஏற்கக்கூடிய திட்டமும் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது.
மேலும் தற்போதுள்ள சாதாரண பார்களின் எண்ணிக்கை குறைத்து உணவக வசதியோடு இயங்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் பார் அமைப்புகளை அதிகரிக்கக்கூடிய திட்டமும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மேலும் டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட நியூஸ் கசிந்திருக்கு. கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் நடைமுறையில் உள்ள மது விற்பனை முறைகளை ஆய்வு செய்து பல்வேறு நிறுவனங்களின் முன்னணி மதுபான பிராண்டுகளை தமிழகத்தில் கிடைக்க செய்வது குறித்தும் அரசு பரிசீலித்து வருவது இப்போ உறுதியாயிருக்கு. அதே நேரத்தில் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் ஏற்கனவே மூடப்பட்டிருக்கு. மேலும் 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்ற உத்தரவு அமுல்ல இப்போ ரொம்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாயிருக்கு. மது விற்பனை நிர்வாகத்தில் மாற்றங்கள் மேற்கொள்வது தொடர்பாக அண்டை மாநிலங்கள் நடைமுறைகள் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க சம்பந்தப்பட்ட துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த தாள்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் கசிந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது ஒரு கெட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் தமிழகத்தில் டாஸ்மார்க் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த டாஸ்மார்க்கே மற்ற அண்டை இதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு கிளாசிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் தமிழகத்துடைய இப்போ இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இது கசிந்திருக்கு. ஸோ இந்த திட்டம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அதே போல் டாஸ்மார்க்குக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு என்னதான் கண்டிஷன் போட்டாலும் கண்டிப்பாக அதில் போகாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இது இல்லாமல் இருக்கிறது தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது இல்லாமல் கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு இதுக்காக இதை கண்டிப்பாக பயன்படுத்துகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த தப்பு குறையணும் அப்படிங்கிறது தான் தமிழகத்துடைய நோக்கம். அந்த நோக்கத்தை குறைக்கக்கூடிய விதமாக தான் பாட்டிலுக்கு இந்த மாதிரி காசு வாங்கக்கூடாது, அதே போல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, 21 வயதுக்கு கீழே யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்கள்லாம் கொண்டு வரப்படுது. அதே போல் இந்த மினிமலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரச்சனை வரக்கூடிய மாதிரி எந்த ஒரு இது இருக்கக்கூடாது. கொஞ்சம் காசு போனாலும் நல்ல குவாலிட்டியாக இருந்து அவங்க உடலுக்கு ஏதோ ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலது கொண்டு வரப்படுவதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ இது ஒரு தப்பான இதுவாக இருந்தாலும் இதுக்கும் தமிழக அரசு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நலனுக்காக இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்து வருவது இப்போ கசிந்திருக்கு. ஸோ இதை பற்றிய கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ் நம்ம சேனலில் நிறைய வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு புதிய நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.